பார்த்ததுண்டா இந்த நாடு பார்த்ததுண்டா நாடு பார்த்ததுண்டா இந்த நாடு பார்த்ததுண்டா. வணக்கம் பச்சை தமிழ நேயர்களே, இன்றைக்கு நம்முடைய நேர்காணலுக்கு தமிழ்நாடு நாடார் சங்கத்தினுடைய மாநில பரப்புரை அணி செயலாளர் மேக பேச்சிராஜன் அவர்கள் நம்முடைய அரங்கத்துக்கு வந்திருக்கிறார்கள். இப்போ 2026 சட்டமன்ற தேர்தலில் சீமானுடைய பரப்புரை மிகவும் ஒரு ஆவேசமாக, இப்போ பொதுவாகவே சீமானுடைய பரப்புரையில் கொஞ்சம் ஆவேசமாக வித்தியாசமாக தான் இருக்கும். ஆனால் இவர் சமீப காலம் பார்த்திங்கன்னா அவருடைய பேச்சு, அவருடைய செயல்பாடுகள் ரொம்ப ஒரு ஆக்ரோஷமாக இருக்குது. அதுக்கு காரணம் என்ன சொல்கிறாங்கன்னா, நாம் தமிழர் கட்சியிலேருந்து இளைஞர்களை விஜய் தன்னுடைய கட்சியில் இழுத்துட்டாரு. நிறைய இளைஞர்கள் அங்கே மாறிட்டாங்க, சீமான்கிட்ட இருந்து மாறிட்டாங்க. ஏன்னா சீமான் தனித்து நிற்கணும்னு நின்றுட்டு இருக்காரே தவிர தான் வளரல, தான் வளர்றாரு. தன் கட்சியில் தன் கூட இருக்கக்கூடிய நிர்வாகிகளுக்கு ஏதோ ஒரு பொறுப்பு கொடுத்து அவங்க ஒரு எலெக்ஷனில் நின்று வெற்றி பெற்று ஒரு எம்எல்ஏ ஆகி அந்த மாதிரிலாம் வந்தால் நல்லாயிருக்கும். ஆனால் அண்ணன் சீமான் நான் தனித்து தான் நிற்பேன் கடைசி வரைக்கும் ஒரு கொள்கையை பிடிச்சிட்டு இருக்காரு. அதனால் அந்த கூடாரம் கொஞ்சம் கொஞ்சமாக காலியாகி அங்கே போய் கொண்டு இருக்குன்னு சொல்கிறாங்க. அதனால தான் சீமானுடைய பேச்சு இப்போ ரொம்ப அதிவேகமாக ஒரு எமோஷனலாக இருக்குன்னு அடிக்க மாதிரி சொல்கிறாங்களே. இல்லை, அண்ணன் சீமான் அவர்கள் இந்த மண்ணில் உள்ள இளைஞர்களாக இருந்தாலும் சரி, பெண்களாக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் ஆகப்பெரிய தியாகிகளாக இருக்கணும், மிகப்பெரிய வீரர்களாக இருக்கணும்னு சொல்லி தான் நம்ம சேர சோழ பாண்டியன்லேருந்து நம்ம தியாகிகள்லேருந்து எல்லாருமே முன்னுதாரணமாக எடுத்து அரசியலை வளர்த்துக்கிட்டு இருக்கார். 15 ஆண்டுகளாக இன்றைக்கி அரசியலில் முன்னெடுக்கிறதுனால தான் நிறைய இளைஞர்கள் அரசியல் புரிதல் வந்திருக்கு, ஒரு போராட்ட குணம் வந்திருக்கு, ஒரு போராடுற தைரியத்தோடு இருக்காங்க, எல்லாமே ஒரு தெளிவாக ஒரு களத்தில் நிற்கிறாங்க. அப்போ அண்ணன் சீமான் அவர்கள் இந்த மண்ணுக்கு சொல்லக்கூடிய ஒரு தெளிவான விஷயம் என்னென்னா, நீ பெரிய தியாகியாக இருக்கணும், நீ பெரிய வீரனாக இருக்கணும்னு நான் ஆசைப்பட்றேன் அப்படிங்கிறார். ஆனால் அது நீ வீரனாகவோ பெரிய தியாகியாகவோ இல்லைன்னா கூட ஏமாளியாக கோமாளியாக இருந்துராத அப்படிங்கிறது தான் அவருடைய இந்த இவ்வளோ ஆவேசத்துக்கான காரணமே அதுதான். ஆனால் இவ்வளோ தூரம் அவர் கஷ்டப்பட்டு ஒரு கட்டமைப்பு உருவாக்கி இந்த மண்ணுக்கு ஒரு அரசியலை சொல்லி கொடுத்துட்டு இருக்கும்போது இந்த மண்ணில் உள்ள அத்தனை பேரையும் ஒரு ஏமாளியாக ஒரு கோமாளியாக மாற்றக்கூடிய ஒரு அரசியல் வரும்போது அது நம்ம பட்டும் படாமலாம் பேச முடியல, ஓங்கி ஒரு அடி அடிக்க தான் வேண்டியிருக்கு. நீங்கள் ஒன்றும் இல்லை, விஜய் அவர்களும் அவர் மனைவிக்கும் ஒரு பிரச்சனைன்னு ஒன்று வருது. இந்த பிரச்சனை வர்றதுக்கு முன்னாடியே அவர்கிட்ட இருக்கிற கூட்டங்கள் எப்படி நடந்துக்கிறாங்க, என் கணவரை விட எனக்கு நடிகர் விஜய் தான் எனக்கு ரொம்ப பிடிக்குன்னு சொல்லி ஒரு பெண்மணி பேசிட்டு கேன்னு ஒரு கேவலமான ஒரு சிரிப்பு சிரிக்கிறாங்க. அது மட்டும் இல்லை, இன்னொரு இளைஞர் ஒரு தம்பி என்ன சொல்கிறாரு, நான் அடுத்த ஜென்மன்னு ஒன்று இருந்தால் விஜய்க்கு நான் பொண்டாட்டியாக தான் பிறப்பேன் அப்படிங்கிறாரு. அப்புறம் விஜய்க்கும் அவர் மனைவிக்கும் பிரச்சனை அப்படிங்கிறது வெளியே வந்த உடனே மறுபடியும் இருக்கிற ஒரு சில பெண்கள் என்ன சொல்கிறாங்க, ஏங்க அவர் மனைவிக்கும் அவருக்கும் பிரச்சனையானா என்ன, நாங்கள் மனைவியாக இருந்துட்டு போகிறோம் அப்படின்னு ஒரு பெண்ணு சொல்லுது. இன்னொரு பெண்மணி என்ன சொல்கிறாங்க, ஏங்க ஊட்டுறவன் பெருக்கிறவனே 2-3 பொண்டாட்டி வச்சுருக்கான், 4 வப்பாட்டி வச்சுருக்கான், எங்கள் தலைவர்கிட்ட பணம் இருக்குது, எங்ககிட்ட பணம் இருக்குது, நாங்கள் வச்சுக்கிட்டா என்ன அப்படின்னு என்ன உதாரணம் காட்டுறீங்க நீங்கள்? ஒருத்தர் 2 பேர் மட்டும் இல்லை, இந்த மாதிரி தற்கூரி கூட்டங்களை, ஒரு கோமாளி ஏமாளி கூட்டங்களை இந்த அரசியல் மிகப்பெரிய அளவில் உருவாக்குது. அப்போ அண்ணன் சீமான் களத்தில் தெளிவாக இருக்கார். நீ எனக்கு ஓட்டு போடாத, அது 2வது விஷயம், நீ ஏமாளியாக கோமாளியாக இருந்துடாத அப்படிங்கிறது தான் அவர் தெளிவாக இருக்கிறார். அதே போல் இப்போ கூட்டணி வைக்கல அப்படிங்கிறது நமக்கு ஒரு எல்லாரும் வெளிப்படையாக பேசுகிறாங்க போகிறாங்க. ஆனால் சீமான் அதான் தெளிவாக சொல்கிறாரு, கூட்டணி நான் போய் ஒரு கூட்டணி வச்சாங்கன்னா இந்த பண்ணியும் பீதாயா திங்கும் அப்படின்னு எல்லாரும் நினச்சிருவாங்க, ஒரு அரசியல் மீது மக்களுக்கு ஒரு நம்பிக்கையே வராமல் போயிடும் அப்படிங்கிறதுல தெளிவாக இருக்கார். ஆமாம், இப்போ அப்படி தானே ஆகிப்போகுது. இன்றைக்கி ஐயா பன்னீர்செல்வம் அவர்கள் எங்கே போயிட்டார், திமுகவில் போய் அட்டாச் பண்ணிட்டார். அது எவ்வளோ கேவலமாக இருக்குது. நம்மளும் ஒரு அரசியலை முன்னெடுக்கணும், ஒரு அரசியல் ஆர்வமாக வெளியே வந்தால் கூட அரசியல் பக்கமே போகிறதுக்கு கூச்சமாக இருக்கிறதில்ல, அந்தளவுக்கு கொண்டு வந்துட்டாங்களே. ஐயா பன்னீர்செல்வம் அதிமுகவில் கிட்டத்தட்ட ஒரு 3 முறை முதலமைச்சராக இருந்தார். அப்போ முதலமைச்சராக இருக்கும்போது நீங்கள் திருப்பி அவங்கக்கிட்டே ஒரு இணக்கமாக பேசி உள்ளே இருக்கிறதுக்கான வேலைகளை செஞ்சுருக்கணும். ஒருவேளை கருத்து வேறுபாடு வந்துருச்சு, வெளியே போயிட்டீங்களா, நீங்கள் ஒரு கட்சியை ஆரம்பிச்சிருக்கணும், கட்சியை ஆரம்பித்து வலிமைப்படுத்திருக்கணும். நீங்கள் ஒரு முதலமைச்சர் பதவியில் இருந்தீங்க, அப்போ அந்த முதலமைச்சர் பதவியில் நீங்கள் ஒரு டம்மியாக தான் இருந்தீங்களா, ஒரு கோமாளியாக தான் இருந்தீங்களா? இப்போ அப்படிங்கிற என்ன தோணுது, அப்படி தானே என்ன தோணுது?
அப்போ அதை தான் சீமான் உணர்த்துறாரு. நீ ஏமாளியா கோமாளியா இருந்துராதேன்னு. அப்போ எடப்பாடி அப்படித்தானே இருந்திருக்காரு ஏடிஎம்கேல 3 வருஷமா முதலமைச்சரா. எடப்பாடி இல்லை, பண்ணிக்குவோம், பன்னீர்செல்வம் அப்படித்தானே முதலமைச்சரா இருந்திருக்காப்புல. இல்லைன்னா அவர் என்ன பண்ணியிருக்கணும், வெளியே வந்த உடனே ஒரு கட்சியெல்லாம் ஆரம்பித்து அதை வலிமைப்படுத்தியிருக்கணும். அதில் ஒரு 10 எம்எல்ஏவோ 4 எம்பியோ ஜெயிக்கிற அளவுக்கு கட்சியை வலிமைப்படுத்திருக்கணும். அப்போ நீங்கள் போய் திமுகவில் போய் அட்டாச் ஆகுறீங்கன்னா அப்புறம் இப்போ அண்ணன் சீமான் சொல்கிற மாதிரி தானே ஆகிப்போகுது. கூட்டணி வச்சா இப்படி ஒரு கேவலமான சூழ்நிலை வருமோ அப்படின்னு. அதே மாதிரி அண்ணன் விஜயகாந்த் திமுகவை எதிர்த்து கட்சி ஆரம்பித்தாங்க. அவங்க பேசாத பேச்சே கிடையாது. இன்றைக்கி என்ன ஆகிப்போச்சு, அம்மையார் பிரேமலதா அவர்கள் திமுகவில் போய் அட்டாச் பண்ணிட்டாங்க. அப்போ இங்கே உள்ள இளைஞர்களுக்கு அண்ணன் சீமான் சொல்கிற மாதிரி நிச்சயமாக அரசியல் மீது ஒரு அவநம்பிக்கை வரும். அரசியலை விட்டு வெளியே போயிடுவான். அப்புறம் அவன் வந்து இந்த மாதிரி சினிமா கூத்தாடிகள் கூட போய் அவன் என்ன சொன்னாலும் விசில் அடிச்சுக்கிட்டு கத்திக்கிட்டு ஒரு ஏமாளியாக ஒரு கோமாளியாக ஒரு ஜோக்கராக அலைவான். அப்படிங்கிறத கருத்தில் கொண்டு தானே இன்றைக்கி அவர் களத்தில் இன்றைக்கி தெளிவாக நிற்கிறார். இப்போ விஜய் திரிஷா ஒரு மேட்டரை கொளுத்தி போட்டிருக்காங்க. இது வந்து விஜய்க்கு எதிராக, ஏன்னா அவருக்கு வந்து இப்போ பெண்கள் மத்தியில் வந்து ஒரு பெரிய ஒரு இமேஜ் கிரியேட் வச்சுருக்காங்க. நீ சொன்ன மாதிரி இது எத்தனை பெண்கள் வந்து இப்போ நீ பேசுன சொன்னீங்க. அதே மாதிரி நிறைய பெண்கள் இளைஞர்கள் வந்து இன்றைக்கி விஜய் பின்னாடி ஒரு ஒரு தீவிரமாக இருக்காங்க. இந்த இதை உடைக்கணும், விஜயுடைய இமேஜை கெடுக்கணும் அப்படிங்கிறதுனால தான் திரிஷாவை கையில் எடுத்து இன்றைக்கி வந்து இந்த ஐடிவிங்கில் இருக்கக்கூடிய திராவிட கட்சிகளுடைய ஐடிவிங்க வந்து இன்றைக்கி சமூக வலைத்தளங்களை பார்த்தீங்கன்னா அதை தான் ஒரு பெரிய ட்ரெண்டிங்காக ஆக்கிட்டு இருக்காங்க. இப்போ இதனால் விஜயனுடைய வளர்ச்சி, இந்த பெண்கள் மத்தியில் இருக்கக்கூடிய ஒரு இமேஜ் பாதிக்கப்படும் நினைக்கிறீங்களா? ஆமாம், இப்போ நீங்கள் அதாவது திராவிட கட்சி தனக்கு எதிராக யார் வந்தாலும், இப்போ பொதுவாக திமுகவே எடுத்துக்கிட்டால் அதுக்கு எதிராக யார் வலிமையாக செயல்பட்டாலும் கருத்தியல் ரீதியாக மோத பார்ப்பாங்க. ஒருவேளை கருத்தியல் ரீதியாக மோத முடியல அப்படின்னா பணத்தை செலவழிப்பாங்க. பணத்தை செலவழிச்சும் முடியல அப்படின்னா அவதூறுகளை கையில் எடுத்துருவாங்க. ஏன் சீமானுக்கே இந்த மாதிரி அண்ணன் செந்தமிழ் சீமானுக்கே இந்த பிரச்சனை வந்து அப்போ வரும்போதே அப்போ நம்ம தெளிவாக சொன்னோம், விஜய் அவர்கள் திமுகவுக்கு எதிராக ஆழமான அரசியலை முன் வச்சா அண்ணன் சீமானே இந்த சிக்கலுக்கு உருவாக்கின திமுக விஜய் அவர்களுக்கு கடுமையாக கண்டிப்பாக கொடுக்கும். இதை அவரால் சமாளிக்கவே முடியாதுங்கிறத நம்ம ஏற்கனவே கருத்துக்கள் நம்ம சொல்லியிருக்கோம். ஆனால் இது திமுக முயற்சி பண்ணுதா அப்படின்னா அது திமுக முயற்சி பண்ணுறதுக்கான அறிகுறியே இல்லையே. இவரே தானே மாற்றார். ஏன்னா குற்றச்சாட்டு பண்ணுறதே அவங்க மனைவி தான். ஒரு நடிகைக்காக என்னை வந்து துன்புறுத்துறாரு, என்னை மதிக்க மாட்டேங்கிறாரு, என்னை குடும்பத்துக்குள்ளே வச்சுக்கிட்டு அவமானப்படுத்துகிறாங்க, எனக்கு இதுக்கு மேலே முடியாது, எனக்கு விவாகரத்து வேணும்னு சொல்லி நீதிமன்றத்துக்கு அவங்க தான் போகிறாங்க. அவங்களுக்கு இவர் விஜய் வந்து சரியான பதில் கொடுக்கணும், மக்களுக்கு ஒரு தெளிவான விளக்கம் கொடுக்கணும். ஆனால் அவர் தெளிவான விளக்கம் கொடுக்கறதுக்குள்ள பதில் கொடுக்குற முறையில் அவங்க குற்றச்சாட்டு பண்ண மாதிரியே திரிஷாவோடு ஒரு கல்யாண வீட்டுக்கு ஒரே காரில் போய் இறங்கும்போது அப்போ மக்கள் மத்தியில் சங்கீதா சொல்கிறது தானே உண்மை அப்படிங்கிற மாதிரி ஆகுது. இல்லை, அது இவர் தானே அதை உண்மையான நிலவரத்தை உணர்த்துறாரு. இல்லை, கரெக்டு. இப்போ நீங்கள் சொல்கிறதெல்லாம் கரெக்டு தானே, இல்லைன்னு சொல்லலை. சங்கீதா இவ்வளோ காலம் விஜயோட தொடர்பில் இல்லாமல் தனியாக இருக்காங்க அப்படி தான் எல்லோரும் நினச்சி சொல்கிறாங்க. ஆனால் அரசியலுக்கு வந்த பிறகு தானே இப்போ சமீபத்தில் தான் விஜயோடைய வளர்ச்சியை பிடிக்காமல் அவரை வீழ்த்தணுங்கிற ஒரே எண்ணத்தில் தான் ஒரு பெரிய சக்தி வந்து சங்கீதாவை கையில் எடுத்து இந்த மாதிரிலாம் பண்ணுங்க, இந்த மாதிரி செய்யுங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு டார்கெட்டை எடுத்து கொடுத்து பண்ணுற மாதிரிலாம் சொல்கிறாங்க. இல்லை, இது வந்து அப்படி கிடையாது. இப்போ விஜய் அவர்களுடைய மனைவி சங்கீதா அவர்களுடைய எண்ணம் என்னவா இருக்குன்னா, இவன் இப்போது ஒரு கட்சி ஆரம்பித்து ஒரு தனக்குன்னு ஒரு கூட்டத்தை காட்டும் போதே நமக்கு இவ்வளோ தொந்தரவு கொடுக்குறாப்புல, மன உளைச்சலுக்கு ஆளாக்குறாப்புல. ஆனால் ஏதோ ஒரு அரசியலில் கூட்டணியை வச்சு துணை முதலமைச்சர் ஆகிட்டானா நம்ம இப்போ தனது உயிருக்கும் தனது பிள்ளைகள் உயிருக்கும் என்ன பாதுகாப்பு இருக்குது? இப்பயே இவன் இந்த ஆட்டம் ஆடுறானே, ஒரு துணை முதலமைச்சர் ஆகிட்டானா இவன் நம்மளை கொன்றுவானோன்ற ஒரு அச்சம் வரும்ல. இன்றைக்கி அப்படி தானே. இப்போ பண்ருட்டி ராமச்சந்திரன் உள்பட பல தலைவர்கள் என்னமோ சீமான் நடந்தா எழுந்தா தேர் நடந்தா ஊர்வலம் அப்படின்னு ஒரு என்ன இவங்களுக்கு அரசியல் முதிர்வு இருக்குது, ஒரு அரசியல் முதிர்வு இல்லாமல் பேசுகிறாங்களே. பேசி மக்கள் மத்தியில் அவரை ஒரு பெரிய தலைவர் போல, அடுத்தது முதலமைச்சர் அவர் தான்ன்ற போல இவங்க பேசுகிறாங்க. பேசும்போது ஒரு சாமானிய மக்கள் மண்டையில் ஏற்றணும்னு நினைக்கிறாங்க. பண்ருட்டி ராமச்சந்திரன் போன்ற அரசியல் மூத்த
மூத்த முதிர்ந்தவர்கள். ஆட்கள் முதிர்ந்தவர்களே இப்படி பேசும்போது அப்போ சங்கீதாக்கு அந்த எண்ணம் வரும்ல. சொன்ன இவங்கெல்லாம் சொல்ற மாதிரி ஒரு அரசியல் அங்கீகாரத்தில் உட்கார்ந்துட்டா நம்ம பிள்ளைகளுக்கு என்ன பாதுகாப்பு, அந்த அச்சம் வரும்ல என்னாச்சு? இல்லை வரும். ஆனால் சமுதாயம் வந்து இப்போ என்ன நடக்குதுன்னா, அவங்க யாரோ தூண்டி விடுறாங்க, ஒரு பெரிய சக்தி தான் பின்னாடி இருந்து இயக்குது அப்படிங்கிற மாதிரி ஒரு மாயை கிரியேட் பண்ணுறாங்க இல்லையா? இல்லை பின்னாடி இருந்து இயக்குறதுல என்ன இருக்கு? ஒரு வேற ஒரு அரசியலில் ஒருத்தரை வீழ்த்துவதற்கு என்ன விதமான காரியங்கள் கையில் எடுப்பாங்க. எங்கே இப்போ சங்கீதாவை இவ்வளோ நாள் சங்கீதா இருக்காங்க, பிரச்சனையோட தான் இருந்துகிட்டு இருக்காங்க. இப்போ எலெக்ஷன் நேரத்தில் ஒரு பீக்கில் வரக்கூடிய நேரத்தில் இந்த சங்கீதா வெளியே வர வேண்டிய காரணம் என்ன தான் எல்லாரும் கேட்குறாங்க. அவங்களா வர்றாங்களா, இல்லை பின்னாடி இருந்து யாராவது நீ போமா இந்த மாதிரி ஒரு பிரச்சனையை கிளப்பி விடு அப்படிங்கிற மாதிரி சொல்லி பெண்கள் மத்தியில் விஜயோடைய இமேஜை டேமேஜ் பண்ணுறாங்களா? இல்லை, நான் எத்தனையோ தலைவர்களை களத்தில் வந்து பார்த்துருக்கேன் என்னாச்சு. நல்லா புரிஞ்சுக்கிடுங்க. திராவிட கட்சிகளில் ஒரு சீட்டு 2 சீட்டுக்காக தன்னுடைய வழிபாடை விட்டுட்டு வந்த தலைவர்கள் எத்தனையோ பேர் இருக்காங்க. தன்னுடைய சாதியை விட்டுட்டு வந்த எத்தனையோ தலைவர்கள் இருக்காங்க. தன்னுடைய மொழியை விட்டுட்டு வந்த எத்தனையோ தலைவர்கள் இருக்காங்க. தன்னுடைய மனைவியை கூட ஒரு தலைவர் இப்போ ஊடையில் ஒரு தலைவர் விட்டு கொடுத்துட்டு வந்தார். இந்த திராவிட கட்சிகளை ஒத்த சீட்டுக்காக தன்னுடைய கெட்டின மனைவியை தூக்கி போட்டு வந்திருக்காங்க தலைவர் ஆனாச்சு. இந்த மாதிரி கேவலமான தலைவர்கள் இருக்காங்க. ஆனால் விஜய் உடைய அரசியலில் அவர் மனைவி தான் குற்றச்சாட்டு பண்ணுறாங்க. குற்றச்சாட்டு பண்ணும்போது விஜய் அவர்கள் தெளிவான விளக்கம் சொல்லணும். இது வரைக்கும் ஏன் விளக்கம் சொல்லலை? சொல்லணும்ல, அவர் சொல்ல வேண்டிய இடத்துல இருக்காருல்ல. இப்போ கூட ஒரு கூட்டத்தில் என்ன பேசியிருக்கிறாரு, எனக்கும் என்னுடைய பிரச்சனையை பற்றி பேசிக்கிட்டே இருக்காங்க, பிரச்சனையெல்லாம் நான் பார்த்துக்கிறேன், மக்கள் நம்பி நில்லுங்க அப்படின்னு மொட்டையாக பேசுகிறார். நீ விளக்கம் சொல்லணும்ல. அப்போ உன் மனைவி குற்றச்சாட்டு பண்ணிக்க, நீ மற்றவங்க ஒரு குற்றச்சாட்டு பண்ணா அசால்ட்டாக சொல்லிட்டு போயிடலாம். இது அரசியல் காழ்ப்புணர்ச்சி தூண்டுதலின் பேரில் பண்ணுறாங்க. உங்கள் மனைவி குற்றச்சாட்டு பண்ணுறாங்க, பிள்ளைகள் பயந்து போயிருக்காங்க. அப்போ அதுக்கு சரியான விளக்கம் சொல்லணும். நீ உன் குடும்ப பிரச்சனைக்கும் ஒரு பத்திரிகையாளரை சந்திக்க மாட்டேங்கிற, மக்கள் பிரச்சனைக்கும் ஒரு பத்திரிகையாளரை சந்திக்க மாட்டேங்கிற, ஒரு பொது வழியில் வெளிப்படையாக பேச மாட்டேங்கிற, எப்பயுமே ஒரு மறைமுகமாகவே பேசிகிட்டு இருக்கிற, அப்புறம் எப்படி தான் எனக்கு இதுக்கு ஒரு தீர்வு வரும்? விஜய் அவர்கள் வாய் திறக்காத வரைக்கும் இதுக்கு ஒரு முடிவு இருக்காது. இது வந்து யாரும் தூண்டுதல் பேர்லலாம் வரல. என்னுடைய ஆகத்து பெரிய இது சங்கீதா அவர்கள் பயத்தின் காரணமாக தான் வெளியே வராங்க. நிச்சயமா நடக்கும். இன்னைக்கு அவங்க வெளிப்படையா சொல்றாங்க. கேட்கிறேன், பயம்னா அந்த பெரிய சக்தி வந்து அவங்களை பயம் காட்டி மிரட்டி வெளியே கொண்டு வராங்களான்னு கேட்கிறேன். இல்ல, அது யாரும் அப்படி ஒரு பயத்தை உருவாக்கலாம். 2 பேருக்குமே கருத்து வேறுபாடு இருக்கு. இவன் ஒரு கூட்டம் இருக்கும்போதே நம்மளை மதிக்க மாட்டேன் மாதிரி ஒரு சக்தியை உருவாயிட்டு இருக்காரு. உயிருக்கு ஆபத்து. இப்போ ஒரு கூட்டம் இருக்கும்போதே நம்மளை இப்படி மிரட்டுறானே, நம்ம பிள்ளைகள் நம்ம ஒரு பக்கம் பிள்ளைகள் ஒரு பக்கம் கிடைக்குதே, நம்ம சீரியல் ஈரமே அந்த நடிகையை தூக்கி கொண்டாடுறானே, நம்மளை மதிக்க கூட மாட்டேன். நாயை கூட மதிக்க கூட அளவுக்கு கூட இவன் நம்மளை மதிக்க மாட்டேங்கிறானே. ஒரு நாயை தூக்கி வச்சு அழகா கொஞ்சிறான், நம்மளை இப்படி குப்பையை போட்ட மாதிரி போட்டானே. நாளைக்கு ஒரு முதலமைச்சர் ஆனா எம்மா உன்னெல்லாம் ஆள் வச்சு கொண்டாலும் கொண்டுருவான்னு அது தூண்டி விட வாய்ப்பு இருக்குல்ல. அந்த வாய்ப்பு இவர் தானே உருவாக்குறாரு. அப்போ நீ ஒரு நடிகை மீது குற்றச்சாட்டு பண்ணியிருக்காங்க, குறைஞ்சபட்சம் ஒரு தேர்தல் வரைக்குமாவது நீ அந்த நடிகை மீது ஆசை வச்சுருந்தாலோ விருப்பம் இருந்தால் கூட இப்படி பொது வழியில் ஒன்றா ஒரு காரில் வர்றது, ஒரு திருமண நிகழ்ச்சியில் கலந்துக்கொள்றது அப்படின்னா மக்கள் எல்லாம் என்ன கோமாளி ஏமாளி முட்டாள்னு நினச்சிட்டு இருக்காரா அப்படிங்கிறது நமக்கு கேள்வி வருது இல்லை. இல்லைன்னா அதுக்கு சரியான பதில் சொல்லு. இல்லை அப்படின்னா மக்களை நீ கோமாளியாக நினச்சிக்கிட்டு இருக்க, ஏமாளியாக நினச்சிக்கிட்டு இருக்க, மக்களை முட்டாளாக்கணும்னு நினச்சிட்டு இருக்க. மக்கள் சரியான பதிலடி கொடுப்பாங்க. ஆக பெரிய திராவிடத்தை எதிர்த்து நின்ன கமலஹாசனே இன்னைக்கு ஒன்றும் இல்லாமல் போய் கிடக்கிறாரு. நீ எல்லாம் எவ்வளோ என்ன ஏமாத்திரம் அப்படிங்கிறத விஜய் அவர்கள் புரிஞ்சு கொள்ள வேண்டும். சரி பேச்சுராஜன், ரொம்ப நன்றி. மிக நன்றி. பச்சை தமிழன் அவர்களை பச்சை தமிழனை எல்லாரும் சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரிங்க. இது நமக்கான சேனல், நம்மளுடைய சேனல் அப்படிங்கிறது புரிஞ்சுடுங்க. நன்றி.